மும்பை பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு. இந்த மாரி படத்துல ஒரு டைலாக் வரும்ல, ஒரு நாள் தூங்கி நிக்க சொல்ல ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வையேன், அந்த கொசு பெரிய ஆளாயிராது. ஒரு நாள் முழிச்சு நிக்க சொல்ல பட்னரிச்சா போட்டுன்னு போயிடும். எப்படி ஒரு நாள் அப்படிமால அந்த மாதிரிதான் இருந்தது இன்னைக்கு மும்பை பர்ஃபார்மன்ஸ். எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். மும்பை பத்தி ஒரு டீடைல் டிஸ்கஷன் போட்டிருந்தோம்ல, அதுல வந்து பாலா வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல வந்து திலக் வர்மான்னு சொல்லி இருந்தப்போ நான் வந்து ரன் வர்மா அப்படின்னு சும்மா ரைமிங்காக காமெடியா கேட்டேன். ஆனா திலக் வர்மா பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது யாரை பாத்துறா நீ ரன் வருமான்னு கேட்டேன். அடிக்கிறான் பாடுறான் மோனே அப்படின்ட்டு விட்டு அட்டி அட்டின்னு அடிச்சாரு. அதை அவர் பார்த்தனா 22 balls 19ல இருந்தாரு ஒரு ஃபேஸ் ஆஃப் டைம்ல. அங்க இருந்து ஹி வெண்ட் ஆன் டு ஸ்கோர் ஜாயின் ஃபாஸ்டஸ்ட் 100 ஃபார் மும்பை இந்தியன்ஸ். எப்போ 2008ல சனாத் ஜெயசூர்யா 45 balls அடிச்சது அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணாரு. ஸோ அந்த அசோக் சர்மா ஓவரை டேக் ஆன் பண்ண விதம்லாம் அது என்ன நமக்கு தெரியும். அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து நல்லா நல்ல பேஸ் இருக்கிற பவுலர்ஸை நல்லா ஆடுவாருன்னு தெரியும். அதுக்கேத்த மாதிரி விட்டு கிழி கிழி கிழிச்சாரு. அந்த மாதிரி 26 runs. அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணாவையும் 20 run மேல அடிச்சாரு. சிராஜ் கூட 2 பவுன் அந்த அந்த ஓவர்லயே 2 பவுண்டரி போச்சு. அதாவது அந்த லாஸ்ட் 6 hours தான் வந்து டிஃபரன்ஸே இருந்தது. அந்த கடைசி லாஸ்ட் 6 hours வந்து 95 runs அடிச்சிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். அன்டில் 14th over ஜிடி வேர் வெல் இன் கண்ட்ரோல். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்ல நம்ம ரபாடா ஆப்ரேட் பண்ணதுலாம் வந்து ஹி வாஸ் ஷோயிங் த ஹில் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஸ்கை அவுட் ஆன பால்லாம் வந்து 152 km/h. அவரோட அந்த 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 பேட் அண்ட் பேட் கேப் இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணிட்டு உள்ள போய் ஸ்டம்ப் உடஞ்சுது. அவர் ஒரு மாதிரி அப்படியே சல்காய் நின்னாரு. அப்படிதான் இருந்தது. அண்ட் இவரு நம்ம குவிண்டன் டீகாக் அவுட் ஆன பாலுமே வந்து ஷார்ட்டா தான் வந்தது பாலு. ஆனா வந்து 149.7 ஆல்மோஸ்ட் 150 ஸ்பீடு. அவரு டாப் எட்ஜ் பறந்துச்சு பால் மேல. சூப்பர் எஃபர்ட் ஃப்ரம் ரபாடா. பட் ஆனா அவர் என்ன சொல்றது, டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து இன்ஸ்பைரிங் நாக்குன்னு தான் சொல்லணும் திலக் வர்மா. இது வந்து ஏன்னா அவர் வந்து ஆட முடியலன்னு சொல்லிட்டு சப்போர்ட் ஆகிலாம் வெளியே போனாரு ஒரு மேட்ச். அங்க இருந்து இப்போ வந்து அவர் நான் அடிச்சு கொடுக்குறேன்டா உங்களுக்கு அப்படின்னு அடிச்சு கொடுத்தாருல, அதெல்லாம் வந்து வேற விதமான இன்னிங்ஸ். அண்டு ஜிடி சைட்ல இருந்து நான் இந்த வீடியோல பாடியிருந்தேன், 4-5 மேட்சா விக்கெட்டே வரலன்னு பும்ராக்கு. என்னையாடா சொல்ற மாதிரி பாடுறானா இப்ப விக்கெட் எடுக்கிறேன்னு பாலே விக்கெட் எடுத்தாரு. செம்ம இது. ஃபர்ஸ்ட் பால் டாக்கு சாய் சுதர்ஷன். அவங்க வந்து ஜிடி வந்து மொமெண்டமே தேவர் நாட் ஏபிள் டு கெயின் மொமெண்டம் அட் ஆல். எங்கேயுமே வந்து தேவர் நாட் கெட் கோயிங்கிற மாதிரி தான் இது. அஸ்வினி குமார் நம்ம 3 பேரும் மாறி மாறி சொல்லிட்டே இருந்தோம், ஏன் வரல ஏன் வரல ஏன் வரலன்னு. போன சீசனும் எம்ஐக்காக அவர் ஆடின முதல் மேட்ச் 4 விக்கெட் ஹால். இந்த சீசனும் அவர் எம்ஐக்காக ஆடுற முதல் மேட்ச் 4 விக்கெட் ஹால். இப்படிப்பட்ட ஒரு பவுலரை நீங்க பெஞ்சில வச்சுக்கிட்டு எதுக்கு தீபக் சஹார் ஷர்துல் தாக்கூர் கூட ஓகே விக்கெட் எடுத்தாரு. பட் தீபக் சஹாரை எதுக்கு ஆடினீங்க இப்படிப்பட்ட ஒரு பவுலரை வச்சுக்கிட்டு? அதுதான் வந்து கொஸ்டின் மார்க்கே. சி இன்னைக்கு வந்து மும்பை ஆடின விதத்துல நாட் என்ன சொல்றது, ஸ்ட்ராட்டஜிக்கலி பார்த்தா ரொம்ப சின்ன சின்ன ட்வீக்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. பட் தேவர் ஏன்னா சிமிலர் சிமிலர் வே ஆஃப் பிளேயிங் தான் இருந்தது. பட் அவங்களோட பிளேயர்ஸ் தே காட் பேக் டு த ஃபார்ம் டுடே. அதுதான் மெயின் வந்து பிளஸ் பாயிண்ட் ஃபார் தெம். அண்ட் ஆல் ஹாப்பி ஃபார் இவர் நம்ம ஹர்திக் பாண்டியா. ஆல் ஸ்மைல்ஸ் ஆன் ஹிஸ் ஃபேஸ். குட் டு சி எம்ஐ பேக். என்ன ஒரே ஒரு வார்த்தை எனக்கு இதுல என்னன்னா, சிஎஸ்கேக்கு அடுத்து மேட்ச் இருக்குன்னு தெரிஞ்சாதான் பங்காளிங்க வந்து ஃபார்முக்கு வருவாங்களா என்னன்னு தெரியல. அடுத்து எங்க கூட தான் சண்டை எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ஆனா நம்ம இந்த மேட்சை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். கோகுல் உன்னோட இனிஷியல் தாட்ஸை ஷேர் பண்ணு. இத்தனை நாள் வந்து ஹர்திக் பாண்டியா பத்தி மும்பை பத்தி சொன்ன விஷயம் எல்லாமே வந்துட்டு ஒரே நாள்ல வந்துட்டு இவங்க வந்து அஸ்வினி குமார், பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர், திலக் வர்மா பேக் டு ஃபார்ம். ஆனா சம் திங்ஸ் அவங்களோட இன்னும் அந்த திலக் வர்மாவோட டிஃபரன்ஸ் தான் அவங்களோட ஸ்கோர்ல, எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஒரு 100 runs வந்த ஒரு ஸ்கோர் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 150 160 வர ஸ்கோர் வந்துட்டு 200 வந்துருச்சு. அண்ட் அந்த ஒரு அந்த குஜராத் போலிங் போடும்போது அந்த ஒரு 14th ஓவர், அந்த ஒரு லாஸ்ட் 6 overs 14th ஓவர்ல ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன மெசேஜ் போச்சுன்னு தெரியல. டக் அவுட்ல இருந்து திலக் வர்மா வந்துட்டு வேற மாதிரி மாறிட்டாரு. ஸோ அந்த ஒரு 2-3 overs கேபிட்டலைஸ் பண்ணி இவங்களோட இதர் அந்த 2 ஷார்ட் போலிங்கு இல்ல அந்த மாதிரி ப்ரெடிக்டபிள் லைன்ஸ் போட்டதுலயே வந்துட்டு அசோக் குமார் அண்ட் பிரசித் கிருஷ்ணாவோட கடைசி ஓவர் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. ஸோ அதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அண்ட் ஹர்திக் பாண்டியா ஸ்டில் அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூஸ் இருக்கு, அவருக்கு படமாட்டேன்றது அது ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்சஸ் கம்ப்ளீட்டா வந்துட்டு டீமோட மொராலே வந்துட்டு வேற மாதிரி மாறிடும். ஐ திங்க் இவர் வந்து ஒரு 4-5 மேட்சஸ் ஆஃப் 46 runs திலக்கு, ஒரே மேட்ச்ல செஞ்சுரி, அவுட் ஸ்கோரிங் தி ஆப்போசிஷன் வேற. ஸோ இவ்வளோ விஷயம், இவ்வளோ பாசிட்டிவ்ஸ். அண்ட் அவர் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மேட்ச்க்கு அப்புறம் முடிஞ்ச பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்ன மாதிரி இன்னும் 150 மேட்சஸா பும்ரா ஆடி இருக்காரு. ஆனா இட்ஸ் ஒன்லி த 8th or 9th டைம் இஸ் போலிங் த ஃபர்ஸ்ட் ஓவர். ஸோ இது அது வந்து கிட்டத்தட்ட தேவாக்கு ஆன்சர் பண்ற மாதிரி
இட்ஸ் நாட் அ ஹர்திக் ப்ராப்ளம். இட் இஸ் டெஃபினெட்லி அது வந்து மும்பை இந்தியன்ஸோட, இட் இஸ் ப்ராபப்ளி மும்பை இந்தியன்ஸ் ஓட சப்போர்ட் ஸ்டாஃபோட பிளான்னு நினைக்கிறேன். ஸோ இது இதெல்லாம் தான் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். பட் நீ சொன்ன 2 கேம் சென்னைக்கு அகேன்ஸ்டா பேக் டு பேக், மிடில் வந்து மும்பை இந்தியன்ஸ் இன்னொரு டீமோட ஆடுறாங்க. கரெக்டான டைமை வந்துட்டு அவங்க பீக் பண்றாங்க. பட் எஸ்பெஷலி நெக்ஸ்ட் கேம் மும்பை வெர்சஸ் சென்னை இன் மும்பை. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் ஐ திங்க் வந்து சென்னையில் ஆடுறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தட் வந்துட்டு 2 டீமோட ஃபேட்டும் டிசைட் ஆயிடும். பட் நம்பர் 10 பொசிஷன்ல இருந்து இப்ப நம்பர் 7 வந்திருக்காங்க. பெரிய மார்ஜின் ஆஃப் விக்டரி. ஆமா, பாசிட்டிவ் ரன் ரேட் வந்துட்டாங்க. ஆனா ஒன் திங் இஸ் டெஃபினட்டா எவ்ரி அதர் டீம் இந்த மாதிரி ஒரு புல்டோசிங் பர்ஃபார்மன்ஸ்ல மும்பையோட ஹிஸ்டரி வச்சுட்டு ஆல் டீம்ஸ் ஆர் ஸ்கேர்ட். பட் ஸ்மால் மைனர் ட்வீக்ஸ் தான். நம்ம நிறைய விஷயம் பேசணும், ஐ திங்க் எல்லாரும் அதை பேசியிருக்காங்க. ஸோ அந்த மைனர் ட்வீக்ஸ்லயே வந்துட்டு இவ்வளோ எஃபெக்ட் தெரியுது. இந்த ஒரு டீம் காம்பினேஷன்ல ஒன்ஸ் இன் கேஸ் ரோஹித் சர்மா இஸ் ஃபிட், வென்எவர் இஸ் ஃபிட், அவர் வந்தாருன்னா தட் வில் பி பிக், ஒரு பெரிய டிஃபரன்ஸா தான் இருக்கும். ஒரு ஈவன் தோ இஃப் ஹி பர்ஃபார்ம்ஸ் ஆர் நாட் பர்ஃபார்ம்ஸ், ஹேவிங் அ பிளேயர் லைக் ஹிம் இன் த ஃபீல்ட் வில் டெஃபினெட்லி இட் வில் லிஃப்ட் த டீம். ஸோ அண்ட் திலக் வர்மா பத்தி சொல்லி ஆகணும். அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய when situations when the whole thing is going against, அவர் வந்துட்டு he just rises like a phoenix. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்லி we need. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு we need to back such players. இவங்களும் வந்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. அஸ்வினி குமார் போட்ட லென்த்தும் அண்ட் த ஸ்லோவர் டெலிவரிஸ் அதெல்லாம் சூப்பரா இருந்தது பார்க்க. ஐ ஃபெல்ட் அந்த ஒரு பும்ரா வந்தோடனே வந்துட்டு ஐ ஃபெல்ட் அவங்க ஒரு ஜிடிக்கு ஒரு மென்டலி, பிகாஸ் இட்ஸ் ஒரு மென்டல் கேம் மாதிரியே வந்துட்டு இட் புட் மேபி அடிஷனல் ப்ரெஷர். அண்ட் அந்த ஒரு லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் ஃபினிஷ் பண்ண விதம், அவங்க டக் அவுட்டுக்கு போகும்போது தட் ரியலி ஹேட் அன் எஃபெக்ட் ஆன் ஜிடி. ஸோ தட் இஸ் அது ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருந்தது. அண்ட் விச் இஸ் த ரீசன் வை அவங்க பவர் பிளேலயே. பட் இன்னொன்னு பார்க்கலாம், அந்த ஒரு 3 விக்கெட்ஸ் போனது ஜிடிக்கு அங்கேயே வந்துட்டு முடிஞ்சிருது. பிகாஸ் ரபாடா வந்து அந்த மிடில் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது தேவர் கான்ஃபிடென்ட் தட் இந்த டோட்டலை சேஸ் பண்ணலாம் அண்ட் இட் இஸ் பாசிபிள் டு சேஸ் த டோட்டல் இன் சச் அ ஸ்மால் கிரவுண்ட், நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் வந்துட்டு வாஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஜிடி. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஏர்லி விக்கெட்ஸ் பவர் பிளேல லூஸ் பண்ணது, அதுவே வந்துட்டு இட் வெண்ட் அகேன்ஸ்ட் தெம். அண்ட் இவங்களோடதும் வந்து ஐ திங்க் ஈவன் லைக் ராஜஸ்தானோட இது மாதிரி அந்த ஒரு டாப் ஹெவியா இருக்காங்க ஜிடி. அதுவே வந்துட்டு நம்ம அதையும் பேசியிருக்கோம். ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஒரு ராங், தே மைட் கம் இன் த ராங் சைட் ஆஃப் த ரிசல்ட் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்ல. பட் அவங்களோட பேஸ் போலிங் அட்டாக் சரி அட்டாக், அவங்க ஜிடியோட பேஸ் போலிங் அட்டாக். ஸோ அந்த ஏர்லி விக்கெட்ஸ், பட் மேபி அந்த ஒரு லாஸ்ட் 6 ஓவர்ஸ் வந்துட்டு தேவர் ப்ராப்ளி அது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ கிரேட் கேம், மும்பை பீக்கிங் அட் த ரைட் டைம். ஸோ இதுதான் என்னோட தாட்ஸ். அதான் இப்ப நீங்க சொல்லும் போது இன்னும் சில விஷயங்கள் நான் வந்து இவரு மிச்சல் சாண்ட்னர் 2 விக்கெட் எடுத்தாரு ஒரே ஓவர்ல, 2 டபுள் ஸ்ட்ரைக் இன் சிங்கிள் ஓவர், அதுவும் செம்மையா இருந்தது. அதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போதே பாலகிருஷ்ணன் வந்து உள்ள வந்துட்டாரு. இன்னைக்கு வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா வெரி ஹாப்பியஸ்ட் பர்சனா இருப்பாரு. அதான் பாலா, நீ வந்ததுனால மேபி உன்னோட தாட்ஸை ஷேர் பண்ண சொன்னேன். அச்சின் தோம் திந்தியும் தொந்தான திந்தாரி திந்தமா பாடுற. இப்ப என்ன பாட்டு பாடுறேன்னு நான் பாக்குறேன். நான் சொன்னேன்னா கடப்பாறை நாங்க அப்படியே இது பண்ணிட்டோம். சோ அதனால வச்சு செய்ய போறோம். நாங்க வரோம். ஓஜி இஸ் பேக்கடி. ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கே எல்லாரும் செதறானுங்க, பயப்படுறானுங்க. அதுதான் மும்பை இந்தியன்ஸ்ங்கிறது. இல்ல அது கரெக்ட் தான், ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு பயப்படுறானா. ஆனா இப்ப என்ன ஹர்திக் பாண்டியோட ஃபேன் ஆயிட்டியா? இல்ல நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னது அப்படியே நடந்துச்சா இல்லையா? நீ சொன்னதுக்கு ஹர்திக் பாண்டியாவே பதில் சொல்லிட்டான். நீ சொன்னதுக்கு தான் ஹர்திக் பாண்டியா பதில் சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டோம்டா. இங்க பாருடா, அதுதான் நான் சொல்றேன்ல, இதுதான் ஃபேக்டர். இதுதான் இது பண்ணும். இவங்க வந்து அஸ்வினி குமார், நான் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அஸ்வினி குமார் கொண்டு வாங்கன்னு. வாட் டேமேஜ், அவன் விக்கெட் எடுப்பான். இன்னைக்கு பாரு 4 விக்கெட் எடுத்து காமிச்சானா இல்லையா அஸ்வினி குமார்? அந்த மாதிரிதான். அண்ட் திலக் வர்மா இஸ் ப்ரொடியூஸ்டு. என்னோட ப்ரெடிக்ஷன்ல இன்னைக்கு திலக் வர்மா சொல்லியிருந்தேன். திலக் வர்மா இஸ் டன் எக்ஸ்ட்ராடினரி நாக். தே வென்ட் ரைட். ஆக்சுவலா வந்து தே டிக் ஆல் த பாக்ஸஸ். அண்ட் திஸ் இஸ் த பிரில்லியன்ட் ஃபினிஷ் ஃப்ரம் த திலக் வர்மா சொல்றேன். அதாவது இந்த ஓஜி மும்பை இந்தியன்ஸை பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் பினிஷிங் பெட்டர். அவங்க இந்த 10 ஓவர்ஸ் 80 தான் இருப்பாங்க இந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபேஸ் இருக்கும்போது. பட் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் வந்து அப்படியே ஒரு 14 ரன்ஸ் பெர் ஓவர்ல போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு அடிச்சு இது பண்ணிருக்காரு. அண்ட் அகைன் தே ஸ்ட்ரைக்கிங் வெல். இன்னைக்கு பவர் பிளேலே தே காட் 3 விக்கெட்ஸ். தட் வாஸ் அ கீ அட்வான்டேஜ் ஃபார் த விக்டரி. அண்ட் ஜிடிக்கும் வந்து அவங்க டாப் 3 தான் ரிலே பண்ணிருக்காங்க, டாப் 4.
அவங்க மிஸ் ஆயிடுச்சுன்னா கேம் ஓவர். ஸோ தே டன் எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட்லி. ஐ திங்க் காம்பினேஷன்ஸ் கொஞ்சமா பிடிச்சிக்கிட்டாங்க. கோயிங் ஃபார்வர்ட் இட் லுக்ஸ் ரியலி குட். ஆக்சுவலா அவங்க ஸ்குவாட் வந்து ரியலி நல்லா தான் இருக்கு. போப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் பாலா, நம்ம இன்னும் டீடைல்டா வந்து சிஎஸ்கே எம்ஐ ப்ரிவியூல நம்ம பேசுவோம். அடுத்து நம்ம பங்காளி சண்டையை பார்த்துப்போம். அதான் இப்ப நம்ம இன்னைக்கு எம்ஐ மேட்ச் பத்தி நல்லா டீடைல்டா கவர் பண்ணிட்டோம். நீங்க அதான் வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க எம்ஐ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத நீங்க டீடைல்டா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து நம்ம க்ளோசிங் நோட்டுக்கு முன்னாடி நான் குயிக் நாளைக்கு ப்ரெடிக்ஷனை முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாலகிருஷ்ணன், க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நாளைக்கு SRH vs DC at SRH ஹோம் ஹைதராபாத்ல நடக்குது. அது யார் வின் பண்ணுவான்னு உன்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் சொல்லிடு. DC வின் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஃபீல் வந்து ஸ்டப்ஸ் will be the player to look out for என்னை பொறுத்த வரையும். DC சைட்ல இருந்து. SRH சைட்ல இருந்து ஐ ஃபீல் டிராவிஸ் ஹெட். ஐ திங்க் அவர் இன்னும் ஃபார்ம் வரல. ஸோ ஐ ஃபீல் he will come back. லெட்ஸ் see. அதான் இப்போ கோகுல் உன்னோட ப்ரெடிக்ஷன் அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஐ ஃபீல் அவங்க போன கேம் SRH வந்துட்டு சூப்பரா ஆடினாங்க சென்னையோட. ஸோ ஐ ஃபீல் SRH தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் போன கேம் அவர் 140 கிளிக்ஸ் மேல சூப்பரா போட்டாரு. ஐ எம் அகைன் கோயிங் வித் NKR SRH. கிரேட். அதான் என்னோட ப்ரெடிக்ஷனும் நான் SRH தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து NKR செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு, நல்ல ரிதம்ல இருக்காரு. ஸோ அதனால நானும் NKR தான் போறேன். அண்ட் DC சைட்ல இருந்து ஐ ஃபீல் அக்ஷர் பட்டேல் மைட் டூ வெரி வெல் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். லெட்ஸ் see. அதான் இப்ப நீங்க வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க SRH vs DC கேம்ல யார் வின் பண்ணுவாங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எம்ஐ பீக்கிங் அட் த ரைட் டைம் நாங்க டீடைல்டா பேசியிருந்தோம், அதையும் நீங்க பாருங்க. அது எல்லாமே இந்த ஒரே மேட்ச்ல ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தின உங்க தாட்ஸை நீங்க ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா அதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த நம்ம இப்போ ப்ரெடிக்ஷன் இந்த 3 மேட்ச் நம்ம சண்டே 2 மேட்ச் இன்னைக்கு ஒரு மேட்ச் அந்த ப்ரெடிக்ஷன் அப்டேட்டையும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் இந்த 3 மேட்ச் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கோகுல் வந்து 18ல இருக்கா, அப்புறம் வந்து பாலகிருஷ்ணன் வந்து 16ல இருக்கான், கணேஷ் வந்து நான் வந்து 15ல இருக்கேன். இதுதான் எங்களோட இப்போ அப்டேட். அதான் இப்போ போக போக எப்படி மாறுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க எங்க வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா பியாண்ட் ஒன் டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.